இதோ இன்றைக்கும் 3 பாரம்பரிய திருவாத்தான் கதைகள். திருவாத்தானும் புதையலும். ஒரு நாள் ஊருக்கு ஒரு சோசியக்காரன் வந்தான். ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை சுற்றி சுற்றி நின்று குறி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம திருவாத்தானும் போய் கேட்டான். சோசியக்காரன் அவனை பார்த்து, உன் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய புதையல் இருக்குன்னு சொல்லிவிட்டான். அவ்வளவுதான். திருவாத்தானுக்கு அன்னைக்கே ராத்திரி தூக்கம் வரல. அதிகாலையில் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோண்ட ஆரம்பித்தான். வீட்டுக்கு முன்னாடி தோண்டுனா ஒன்றும் கிடைக்கல, வீட்டுக்கு பின்னாடி தோண்டுனா ஒன்றும் கிடைக்கல, பக்கத்தில் போய் தேடினா அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. 3வது நாள் கிணறு பக்கமாக போய் தேடி பார்த்தான், தோண்டி பார்த்தான், அங்கேயும் கிடைக்கல. இப்படி ஒரு வாரம் முழுக்க தோண்டி தோண்டி தன்னோட காட்டோட எல்லா இடத்தையும் மேடு பள்ளமாக்கி விட்டான். ஊருக்காரங்க கேட்டாங்க, ஏண்டா இப்படி தோண்டிக்கிட்டே இருக்க? திருவாத்தான் சொன்னான், புதையல் தேடுறேன். பெரியவர் கேட்டார், இது வரைக்கும் என்ன கிடைச்சிச்சு? திருவாத்தான் பெருமையா சொன்னானா, இந்தா பாரு, இந்த வேறு, கல், மண், மண்புழு, இப்படி நிறைய கிடைச்சிச்சு. ஊருக்காரங்க சிரிச்சாங்க. ஆனா திருவாத்தான் விடாம தோண்டிக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு பெரிய குழியா ஆழமா தேடி தோண்டி பார்ப்போம்னு தோண்டிக்கிட்டே இருந்தான். தோண்டிக்கிட்டு இருந்தப்ப கொஞ்ச நேரத்துல பெரிய சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தா அங்க திருவாத்தான் தான் தோண்டின குழியில தானே விழுந்து கிடந்தான். மேல தூக்குனாங்க. அப்போ ஒரு தாத்தா சொன்னாரு, என்ன திருவாத்தான், புதையல் கிடைச்சதா? திருவாத்தான் மண்ணை தட்டி விட்டுக்கிட்டே சொன்னானா, கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? வேற என்ன? நான் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிற விவரம் கிடைச்சிச்சு. இதனால் சகலரும் அறிய வேண்டியது என்னவென்றால், புதையலை கண்டுபிடிக்க குழி தோண்டினவன் எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்காமல் விட மாட்டான். திருவாத்தானும் கழுதை வியாபாரமும். ஒரு நாள் திருவாத்தான் ஒரு கழுதை வாங்கினான். ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா சொன்னான், இது சாதாரண கழுதை இல்ல, அறிவாளி கழுதை. ஊர்க்காரன் ஒருத்தன் கேட்டான், அப்படியா, என்ன செய்ய இந்த அறிவாளி கழுதை? நான் சொல்ற வழியில போகும். அடுத்த நாள் சந்தைக்கு போக கழுதை மேல ஏறினான். கழுதையும் நின்ன இடத்துல அப்படியே நின்று கிடந்தது. போன்னு சொல்றான், போகல. அப்படி ஒன்றும் அறிவோட செயல்படல. வேகமா போ வேகமாகன்னு சொல்றான், அதுவும் போகல. கடைசியில கோபத்துல இறங்கி கழுதைய தள்ளிக்கிட்டே போனான். அதை பார்த்த ஊர்க்காரன் கேட்டான், என்ன திருவாத்தா, அறிவாளி கழுதைன்னு சொன்ன, இப்படி தள்ளிக்கிட்டே போறையே அப்படின்ன உடனே திருவாத்தான் உடனே சொல்லிட்டானா, ஆமா ஆமா, தான் போக விரும்பலன்னு முன்னாடியே முடிவெடுத்துக்கிட்டு எப்படி செய்து பாரு இந்த அறிவாளி கழுதை. எவ்வளவு பெரிய அறிவாளி கழுதை இது உனக்கு புரியலையா? இதனால் சகலரும் அறிய வேண்டியது என்னவென்றால், தோல்வியையே வெற்றியா விளக்கிற திறமை இருந்தா நீங்களும் திருவாத்தான் தான். இப்படித்தான் அசட்டு முட்டாள்தனம் இருக்கும். அசட்டு முட்டாளிடம் வாதிடாதே, தன் அனுபவத்தில் அவன் உன்னையே தோற்கடித்து விடுவான். அசட்டு முட்டாளின் நம்பிக்கை இமயமலை உயரம், ஆனால் அறிவோ கடுகளவு உயரம் மட்டுமே. யோசிக்காமல் பேசும் நாக்கு அசட்டு முட்டாள்தனத்தின் நிரந்தர முகவரி. புத்தகம் படிக்காதவன் அறியாமையில் இருப்பான், அறிவுரை கேட்காதவன் அசட்டு முட்டாள்தனத்திலே கிடப்பான். அசட்டு முட்டாள்தனம் ஒரு நகைச்சுவைதான், அது உன்னை வந்து தாக்காத வரை. சுருக்கமா இதாங்க, தெரியாததை ஒப்புக்கொள்வது அறிவு, தெரியாததையும் தெரியும் என்று தெரிக்க விடுவது அசட்டு முட்டாள்தனம், திருவாத்தான் தனம்.